அண்ணா 2 டீ. என்னடா உன் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிட்டாங்களா? அதான் பார்த்துட்டு இருக்கியா? நான் எவ்வளோ வேண்டாம்னு சொல்லியும் வம்படியா என் வாழ்க்கையில் வந்து டெய்லி குட் மார்னிங் குட் நைட்டு சாப்பிட்டியான்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாமே என்னால் இயங்கவே முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே அன்புடா அன்பு. இன்னைக்கு எதுவும் அனுப்ப காணோம். நானே ஒரு குட் மார்னிங் அனுப்பி வச்சுக்கேன். ஓகே ஓகே அனுப்புவாங்க. அந்த கவின் மேட்ரு என்னதானே ஆச்சு? பாவடா பையன் உண்மையாக நமக்கு வீடே கொடுத்துட்டான். அந்த மேட்டர் பெருசானதான் அந்த பொண்ணு அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சான். அப்படியே சொல்லிச்சா? அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் கிடைச்சதுக்கப்புறம் இல்லை அவன் தான் யாருக்கும் சொல்ல வேணாம் 6 மாதத்துக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி செம்மையாக அடிக்குது. அடிப்பில் அரைக்க போனான். அப்புறம் உன்னோட அண்ணன் எடுத்தான் கேம்பஸ் சுவிட்சுக்கு போலீஸ் கூட்டு போகும்போது ப்ரெஸ்லாம் பார்க்குது அப்படியே முகத்தை மூடிட்டு அதே மாதிரி பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவான். கொஞ்சம் மீடியா விட்டு விளக்குனதான் வீட நட போட்டு கெத்தா போகிறான். குடும்பமே நடிப்பு குடும்பமாக இருக்கும் போலயே. என்னத்த சொல்ல அண்ணா என்னாச்சு? வேண்டாம் எவ்வளோ சொல்லி டெய்லி எனக்கு குட் மார்னிங் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருந்தாலே என் ஃப்ரெண்டு. ஆமாம் அவங்க இன்னைக்கு எதுவுமே அனுப்பலைன்னு சொல்லி நானே ஒரு குட் மார்னிங் அனுப்புனேன். அதுக்கு அவங்க குட் நைட் அனுப்பியிருக்காங்கண்ணா. இது என்ன நியாயம்? கவின் விஷயத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அதே தான் இதுவும்.